ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. என்ன சொல்கிறதுனே தெரியல, பட் நேற்றுக்கு எபிசோட் நீ நான் காதல் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ என்ன ஒரு ஆக்டிங் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நீ நான் காதலோட அந்த ஒரு ப்ரொமோ வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அவங்களோட அந்த ப்ரொப்போசல் சீன்ஸு, ராகவோட ஆக்டிங் அந்த ரொம்ப யதார்த்தமாக. ஸோ அவங்க அம்மா முன்னாடி யார் முன்னாடி கேட்டால் அவர் பண்ண தப்புக்கள், அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள், யாரும் சொல்லக்கூடாத வார்த்தைகள். கணவன் வந்து மனைவிக்கிட்ட சொல்லக்கூடாத வார்த்தைகள், கேட்கக்கூடாத கேள்விகள், இது எல்லாமே கேட்டார். பட் எல்லாத்துக்குமே பிராய்ச்சித்தமாக அவங்க அம்மா அப்பா அவர் யார் உயர்வாக நினச்சாரோ அவங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்டார். அதை பார்க்க ரொம்ப அழகாக லவ்லியாக இருந்துச்சு அந்த ஒரு ப்ரொமோ. பட் என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்து இப்படி ஒரு சீனை வச்சுருந்தாங்களே அப்படின்னு நினைக்கும் போது எனக்குள்ள டவுட் இருந்துச்சு. ஆனால் நான் எனக்கு வீக்காக அடுத்த ஒரு பிடிச்ச ஒரு பேரஸ் விஜய் டிவியில் அப்படின்னா எனக்கு வந்து ராகவ் அபி ரொம்பவே பிடிக்கும். அவங்களோட கேரக்டர் இந்த டாம் அண்ட் ஜெரி கப்புள் ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, நேச்சுரலாக தெரியும் அவங்களோட ஆக்டிங்குமே. ஸோ அந்த ஒரு பேர் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு ட்ராக் கொண்டு வருவாங்க. ஸோ மேக்ஸிமம் ரொம்ப ட்ராக் பண்ண மாட்டாங்க அந்த வீக்கை. மேக்ஸிமம் அந்த ஒரு ட்ராக்கை அந்த வீக்கில் என் பண்ண பார்ப்பாங்க. அப்படி இல்லைனா 2 வீக் அவ்வளோதான் மேக்ஸிமம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸில் அவர் வந்தாங்க. ஸோ அதை ரொம்ப அழகாக ஒரு 2-3 வாரத்துலேயே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அமுச்சு வச்சுட்டாங்க. ரொம்பலாம் ட்ராக் பண்ணவே இல்லை. ஆனால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்து நல்லா போயிருந்த ஒரு சீரியலில் என் பண்ண போகிறாங்கங்க. இதுதான் லாஸ்ட் ஷெடியூலாம். ஏப்ரல் மந்த் ஷெடியூல் தான். ஏப்ரல் 15 வரைக்கும் அவங்க ஷூட் போகும் இல்லையா, 1 to 15, அதுதான் அவங்களுக்கு லாஸ்ட் ஷெடியூல். அது நேற்று எனக்கு கேட்டதுமே முந்தானத்து எனக்கு அந்த அப்டேட்ஸ் கிடச்சிது. அந்த லவ் ப்ரொபோசல் சீன் ப்ரோமோ வந்துச்சு இல்லையா, அதுக்கு அடுத்த எனக்கு அந்த அப்டேட் கிடச்சிது. அதை கேட்டதுமே அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இதுக்காடா இவ்வளோ வேகமாக நீங்கள் ப்ரொபோசல்ஸ் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து இதுதான் பிரச்சனையே. ஸோ ப்ரொபோசல் சீன்ஸு நெக்ஸ்ட் அவங்களுக்கு அடுத்த ட்ராக்கே இருக்காது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ நிறைய ட்ராக் வச்சு மூவ் பண்ணலாம். பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா என் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் போனதுனால தான் அவ்வளோ சீக்கிரமாக ராகு வந்து பார்த்திங்கன்னா அபிகிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. டிவியில் நல்லா போன சீரியல், நல்லா போயிட்டுருக்க சீரியல்லாம் ஏன் இப்படி என் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் பணிவிலும் மரணம் சீரியல் வந்து என் பண்ணாங்க. என் பண்ணுறதுல எந்த ஒரு சீரியலுமே ரிப்ளேஸ் பண்ணல, ரீடெலிகாஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் எதுக்காக அந்த சீரியலை என் பண்ணாங்க நமக்கு தெரியல. அது ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி லைன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு சீரியலுமே. பட் அது யதார்த்தமாக எப்படி சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி லைனாக இருக்கும். அந்த சீரியலில் ஏன் இப்போ வரைக்கும் என் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஆஃப் டிஆர்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு தெரியாது, டீமுக்கு தான் தெரியும். அடுத்து அதை தொடர்ந்து இப்போ நீ நான் காதலுமே வந்து எண்ட் ஆக போகுது. இதுதான் லாஸ்ட் ஷெடியூலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் லாஸ்ட் வீக் இல்லைனா மே ஃபர்ஸ்ட் வீக்கோட இந்த சீரியல் வந்து எண்ட் ஆயிடும். அக்செப்டே பண்ண முடியல. மேபி இதை ரீப்ளேஸ் பண்ணி தான் பூங்காற்று திரும்ப சீரியல் வரும்னு நினைக்கிறேன். மேபி அது 6 o'clock டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சேம் டேரக்டர், சேம் ப்ரொடக்ஷன் டீம். இதை ரீப்ளேஸ் பண்ணி இமீடியட்டாக அது வரதுக்கு நிறைய ஹைலி சான்சஸ் இருக்குது. ப்ரொமோவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. இதுக்காக நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் ப்ரொபோசல் சீன் கொண்டு வந்தீங்க. நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்து ஒரு பேர் நான் பர்சனல் நிறைய டைம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீக்காக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் வந்து விஜய் டிவியில் அபி ராகவ். அவங்களோட ஆக்டிங் அந்த கேரக்டருக்கு அந்த ஸ்பேஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும். சொல்கிறதுனே தெரியல, முடிய போகுது. ஸோ எல்லாம் இந்த சீரியல் மிஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களால் வேறு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டில் கம்பேக் கொடுக்கணும். ஸோ அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஆரம்பம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு முடிவு இருக்கும். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் முடிவா அப்படிங்கிறது என்னோடய கேள்வி. இதை எல்லாத்தையுமே மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ இந்த மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.